அடுத்த 2 ஆண்டுல வந்து 6 டெட் தேர்வுகளை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கடந்த 12 வருஷத்தில் வந்து 6 வழக்கமான தகுதி தேர்வுகளை மட்டும்தான் தமிழக அரசு வந்து நடத்தியிருக்கு. கடைசியாக வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் டெட் தேர்வு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 இப்போ தான் வந்திருக்கு. ஸோ வந்து பணியில் இருக்கிற ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்றவும் பதவி உயர்வுகளுக்கு தகுதி பெறுவதற்கும் தகுதி தேர்வு வந்து கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து தேசிய ஆசிரியர் கல்வி மன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாநிலமும் பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு தகுதி தேர்வாவது வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து ஆசிரியரின் கல்வி பட்டதாரிகள் தகுதி பெற்று ஆசிரியர்கள் வாய்ப்பையும் பெறுவார்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஎட் முடிச்சுட்டு தகுதி தேர்வுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை குறைக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாய்ப்பு கிடைச்சி அவங்க ஆசிரியராக நிறைய சான்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 12 வருஷத்தில் வந்து 6 தகுதி தேர்வு மட்டும் தான் நடத்தியிருக்காங்க. ஒரு சிறப்பு தேர்வு நடத்தியிருக்காங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் தகுதி தேர்வில் தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4.5% மட்டும்தான் இருக்குது. அதனால் கோர்ட்டோட தீர்ப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு வந்து தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து தமிழக அரசு அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து 6 தகுதி தேர்வுகளை நடத்த திட்டமிட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் நீண்ட காலமாக பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு தகுதி தேர்வும் அவங்க நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவை தொடர்ந்து கடந்த மாதம் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஏராளமான ஆசிரியர்கள் வந்து அதை விண்ணப்பித்து வருகிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்றுக் கொடுக்கும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு கட்டாயமாகிவிட்டதால் அடுத்த 2 ஆண்டுகளில் அடிக்கடி தேர்வுகளை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தகுதி தேர்வு 150 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகிறது. இதில் தேர்ச்சி பெற 90 மதிப்பெண்கள் பெற வேண்டும். குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறைகள், மொழி தொடர்பான பாடங்கள், பாடவாரியான அறிவு தேர்வுகள் ஆகியவை பாடத்திட்டத்தில் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா நிறைய பேர் டெட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் எப்போ வருமோன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து வருஷத்தில் வந்து நமக்கு 2 வருஷத்தில் இன்னும் 6 எக்ஸாம் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.